Hi everyone, welcome to Mommy's Hat. இன்னைக்கு நம்ம பச்சை பயிரையும் சுரக்காயும் சேர்த்து ஒரு டிஃபரெண்டான ரெசிபி பண்ணலாம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் பச்சை பயிர்ல புரோட்டீன் சத்து ரொம்பவும் அதிகமா இருக்கு. நீங்க இது கூட விட்டமின் சி அதிகமா உள்ள சுரக்காயும் சேர்த்து சமைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. சொரக்காவே பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்குங்க. நீங்க இத தோசை கூடயும் வச்சு சாப்பிடலாம், நல்லா நெய் போட்டு சாதமும் அப்பளமும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போலாமா? எஸ் மம்மி. இதற்கு தேவையான பொருட்கள் 3 இல்லை 4 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பை குக்கரில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஹையில் வச்சு 2 விசில் வந்த அப்புறம் சிம்மில் வச்சு 3 விசிலுக்கு குக் பண்ணிக்கோங்க. வேக வச்ச பச்சைப்பயிரை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்குற வரைக்கும் ஒரு 3 இல்லை 4 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை சேர்த்துடலாம். சுரைக்காயை சேர்த்த அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 3 இல்லை 4 நிமிஷத்துக்கு சிம்லேயே சுரைக்காயை நல்லா குக் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, உங்களுக்கு அதிகமான காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சே பச்சை வாசனை போகிற வரை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். வேக வச்சுருக்க பச்சை பயிரை இதில் சேர்த்துக்கிடலாம். பாசிப்பருப்பு சேர்த்த அப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். ஹையில் வச்சு பபிள்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பபிள்ஸ் வந்த அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய் விழுதை அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லையே நல்லா குக் பண்ணுங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஆக்னிக்கிட்ட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். யம்மியா இருக்கு.